பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 3:13 நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாயிருங்கள். நீங்கள் நன்மையை செய்கிறதுனால பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாரும் இருக்க முடியாது. 9 சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இதை செய்துட்டாங்க, நான் செய்யாமல் விட மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாராவது உங்களுக்கு தீமை செய்திருந்தா அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நன்மையை செய்யும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். Glory to God. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தீமையை செய்வதற்கு, தீமையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்படலை, மாறாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலையும் சகலமும் நன்மைக்கு எதுவாதாங்க நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீமை செய்கிறவனுக்கு நன்மையை செய். தேங்க்யூ லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5:15 வாசிக்கும்போது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? நன்மை செய்ய நாடுங்க. Glory to God. நீங்கள் நன்மை செய்ய நாடுவீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். 3 யோவான் 1:11 சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நீங்கள் தேவனை கண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். அதற்கு காரணமே நாம் நன்மை செய்கிறது இல்லைங்க. நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் நன்மையை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும்போது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மையை செய்தார். அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நன்மையை செய்யும் பொழுது
என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு பிரைஸலார் ஒருவனும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டான். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களால் முடிந்த நன்மையை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்மையை பின்பற்றக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.